குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து குட் ஈவினிங். எப்படி ஒரு எஸ்பிஐடியை வந்து லாங் ரன்னிங் பிளாக்கிங் இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கரஸ்பாண்டிங் எஸ்பிஐடியை கண்டுபிடிச்சி எப்படி கில் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம் டீட்டெயிலாக. இப்போ அது சம்மந்தமான குயிஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அது பார்த்துட்டு அப்புறம் டெட்லாக் ப்ராசஸ் எடுத்துக்காட்டோட டெட்லாக் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வரும், அது எப்படி நம்ம அதை எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். குயிஸ் ஃபார் கில் எஸ்பிஐடி. அது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு குயிஸ் மூலமாக பார்த்தோம்னா கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த எஸ்பிஐடி? எஸ்பிஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி சாரி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த எஸ்பிஐடி? இது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் எஸ்கியூஎல் சர்வர் செஷன் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமா செக் பண்ணலாம். இது சர்வர் லோடு அப்படிங்கிறதா அதுவும் கிடையாது. டிஸ்க் ஸ்பேஸ் யூசேஜை கண்டுபிடிக்கிறதா அதுவும் கிடையாது. எஸ்கியூஎல் சர்வர் கான்ஃபிகரேஷன் டியும் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டு ஃபைண்ட் அண்ட் மேனேஜ் ஆக்டிவ் எஸ்கியூஎல் சர்வர் செஷன், இதுதான் உங்களுக்கு ஆன்சரு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு கில் எ செஷன் இன் எஸ்கியூஎல் சர்வர்? இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது என்ன அப்படின்னு சார்ட்ல வேணா பிங் பண்ணுங்க. ஸ்டாப் செஷனா கிடையாது, டெர்மினேட் செஷனா கிடையாது, என் செஷனா அதுவும் கிடையாது, கில் ஸ்பேஸ் விட்டு எஸ்பிஐடி இல்லை செஷன் ஐடி, அந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கில் பண்ணுவோம். அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் when you issue the kill command to on a SPID? என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து உடனே டெர்மினேட் ஆகுமா, இல்லை செஷன் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகுமா நார்மலா, இல்லை செஷன் பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, செஷன் வந்து எந்த ஸ்டேட்ல போகும்னா ரோல் பேக் ஸ்டேட்ல போகும் ஃபர்ஸ்ட். when you kill SPID, the SQL server doesn't immediately terminate the session but starts a rollback operation to undo any changes made by the session, which could take time depending on the transaction size. நம்ம கில் எஸ்பிஐடின்னு கொடுத்தா உடனே டெர்மினேட் பண்ணாது, ரோல் பேக் ஸ்டேட்டுக்கு போகும். ரோல் பேக் ஸ்டேட்ல செஷன் உள்ள போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அன்டூ பண்ணி, அதுக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ சைஸ் பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுப்போம். ரோல் பேக் முடிஞ்ச பிறகு தான் அப்புறம் டெர்மினேட் ஆகும். ஆன்சர் வந்து தி செஷன்ஸ் என்டர் ஏ ரோல் பேக் ஸ்டேட், அதான் ஆன்சர். அடுத்து ஹவு கேன் யூ மானிட்டர் த ரோல் பேக் ப்ராக்ரஸ் ஆஃப் ஏ கில்டு எஸ்பிஐடி இன் எஸ்கியூஎல் சர்வர்? ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல கில் ப்ராசஸ் ரன் பண்ண ஸ்டேட்மெண்ட்டோட ரோல்பேக் ப்ராசஸை எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, எரர் லாக் மானிட்டர் பண்றது மூலமாவா, இல்லை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys டாட் டிஎம் அண்டர் ஸ்கோர் இஎக்ஸிசி செஷன் இதை ரன் பண்றது மூலமாவா, இதுவும் கிடையாது. செலக்ட் கமாண்ட் கமா ஸ்டேட்டஸ் ஃப்ரம் sys டாட் sys ப்ராசஸ், இந்த கமாண்ட் ரன் பண்றதுமா, இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து இதுதான். செலக்ட் பெர்சன்ட் அண்டர் ஸ்கோர் கம்ப்ளீட் ஃப்ரம் sys டாட் டிஎம் அண்டர் ஸ்கோர் இஎக்ஸிசி அண்டர் ஸ்கோர் ரெக்வஸ்ட். எக்ஸிகியூஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிஎம்இ ரன் பண்ணி கமாண்ட் வந்து ரோல் பேக்னு கொடுத்து கண்டுபிடிப்பீங்க எவ்வளோ பர்சன்ட் கம்ப்ளீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ 70% தான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 70% அவுட்புட் வரும்.
இது இந்த ரோல் பேக் இங்க நம்ம ரன் பண்றது வந்து ரோல் பேக் ஸ்டேட்ல இருக்குது அதுக்காக இப்படி பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதே நீங்க பேக்கப் ரீஸ்டோர்னா அந்த ரோல் பேக் பதிலாக பேக்கப் இல்ல ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்து ரோல் பேக் இது ரீஸ்டோர் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த டிஎம்இ என்ன பண்ணோம்னா ப்ராக்ரஸ் ஆஃப் ஏ ரோல் பேக் ஆஃப்டர் இஷ்யூங் த கில் கமாண்ட் த பர்சன் கம்ப்ளீட் காலம் ஷோஸ் த ரோல் பேக் ஸ்டேட்டஸ். அடுத்து பாத்தீங்கன்னா விச் சிஸ்டம் வியூ ப்ரொவைட்ஸ் டீடைல் அபவுட் ஆக்டிவ் ரெக்வஸ்ட் அண்ட் தர் ஸ்டேட்டஸ் இன்க்ளூடிங் ரோல்பேக் ப்ராசஸ். இது ரெண்டுமே ஒன்று தான், ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் ஒரே ஆன்சர் தான். இதே டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூ தான். சிஸ்டா டிஎம் அண்டர் ஸ்கோர் இஎக்சிசி எக்ஸிகியூஷன் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். இதுதான் கரண்டா ரன் ஆகுற ரெக்வஸ்ட் இன்க்ளூடிங் த ஸ்டேட்டஸ் அண்ட் கமாண்ட் அஸ் வெல் அஸ் ரோல்பேக் ப்ராக்ரஸ் எவ்வளவு பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லும். அடுத்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பர்சன் கம்ப்ளீட் ஃபீல்ட் இன் த ரோல்பேக் மானிட்டரிங் கொரி. நீங்க இந்த ரோல் பேக் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு மானிட்டர் பண்ற குறியில இந்த பர்சன் கம்ப்ளீட் அப்படிங்கறதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் எவ்வளவு பர்சன்டேஜ் ரோல் பேக் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறது தான் அதோட வேலை. To show the completion percentage of the rollback operation, the percent complete fields indicates how much of the rollback operation has been completed. இது இந்த பேர்லயே இருக்கு எவ்வளவு பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாட் டஸ் த எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் ஃபீல்ட் ரெப்ரசன்ட் வென் மானிட்டரிங் ரோல் பேக். இப்போ பர்சன்ட் கம்ப்ளீட் கொடுத்தோம்ல அது மாதிரி கம்மா கொடுத்து எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம்னு இன்னொரு ஃபீல்டு இருக்கு இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூல. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டு பாத்தீங்கன்னா எல்லா காலமும் வரும். அந்த எஸ்டிமேட் கம்மா கொடுத்து எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல இந்த ரோல் பேக் முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதுதான் எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம். the time it will take for the rollback to complete in milliseconds. அதுல வர்ற வேல்யூ வந்து மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும். அது நீங்க செகண்ட்ஸோ இல்ல ஹவர்ஸ்ல இல்ல மினிட்ஸ்லயே மாத்திக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் இப்போ நீங்க பிரச்சனை இருக்குது கம்பெனில, இது மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு, அதை கில் பண்ணுங்க, இந்த ப்ராசஸ் தான் பிரச்சனை ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. கில்லு ஸ்பேஸ் அந்த எஸ்பிஐடி போட்டு ரன் பண்ணிட்டீங்க. உங்க மேனேஜர் கேட்கிறாரு என்னாச்சுப்பா அப்படின்னு, எவ்வளவு நேரம் ஆகுப்பா இன்னமா முடியல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உங்களுக்கு ஒரு போதுமான தகவல் வேணும் அப்படின்னா அப்ப இந்த டிஎம்இல உள்ள வந்து பெர்சன்ட் அண்டர் ஸ்கோர் கம்ப்ளீட் கமா எஸ்டிமேட்டட் completion time select percent underscore complete comma estimated completion time from sys.dm underscore exec request where command equal to அந்த ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். இதை நீங்க சொல்லலாம் 60% முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே 10 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்க. அடுத்து இன் விச் சுச்சுவேஷன் ஷுட் யூ அவாய்ட் யூசிங் கில் கமாண்ட் அண்ட் ஏ செஷன். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல கில் கமாண்டை வந்து நீங்க யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இஃப் த செஷன் இஸ் பார்ட் ஆஃப் லார்ஜ் டிரான்சாக்ஷன் வித் மெனி அன்கமிட்டட் சேஞ்சஸ். உங்களோட செஷன்ல வந்து பெரிய டிரான்சாக்ஷன்ல ஒரு பகுதியா இருக்குது, நிறைய அன்கமிட்டட் சேஞ்சஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ போயிட்டு நீங்க கில் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா killing a session with large uncommitted transaction can result in a lengthy rollback process that could potentially have a greater impact than allowing the session to complete or roll back naturally. இது என்ன ரீசனுக்காக கில் இந்த இடத்துல ஓட்டக்கூடாது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதுல நிறைய அன்கமிட்டட் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இதை ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரோல் பேக் ப்ராசஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப லெங்தி ஆயிரும், ரொம்ப நேரம் முடியறதுக்கு. அது அந்த மாதிரி. ஹலோ ஜி கார்த்திக் பேசுறேன். பல்க் டிஎம்எல் ஆபரேஷன் மாதிரி டிஎம்எல். ஆமா பல்க் டிஎம்எல்லாம் அந்த மாதிரி கில்லாவே லேட் ஆகும். பல்க் இன்செட் இருக்குல்ல, பல்க் இன்செட் அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா யூஸ்வலா எவ்வளவு ஷார்ட்டா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோமோ அது ரொம்ப நல்லது. அதுவே நீங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில அப்ளிகேஷன் டெவலப்பர் ஒரு 100 கோடு 200 கோடு அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கண்டினியூட்டியே இல்லாம ஒரு பேட்ச் எப்பயுமே ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா
ஒரு லூப்ல போட்டு ஒரு 10 ரெக்கார்டு இல்ல 50 ரெக்கார்டு இப்படி பேட்ச் பேட்சா ரன் பண்ணாதான் வசதியா இருக்கும். இங்க என்ன ஆமா. பண்ணுவாங்க, என்ன கருத்து? எவரி 100 இதுக்கு ஒரு கமிட் கொடுக்குற மாதிரி. ஆமா ஆமா, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அட் டைம்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்றது, எல்லாத்தையும் டெலீட் பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், ஒருவேளை ஆமா, நிறைய. பிரச்சனை ஆகுது அப்படின்னா கில்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரோல் பேக் ஆகுறதே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ 1,00,000 ரெக்கார்டு டெலீட் பண்ற மாதிரி ஒரு கொரி ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ம், ஒரு ம். 50,000 கொரி ரன் ஆகுறப்போ உங்களுக்கு பிரச்சனை கண்டுபிடிச்சு கில் பண்றீங்கன்னா, ஆமா, ஆமா. 49,000 இருக்குல்ல, 49,999 ஆ அவ்வளவும் ரோல் பேக்ல போயிட்டு இருக்கும். அவ்வளவும் அவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் ஆச்சு ரன் ஆகுறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும். அது ஒரு குட் அப்ரோச் கிடையாது, அது பேட் அப்ரோச் தான் அது, குட் இல்லையா? அப்ரோச். அதனால எப்பயுமே நீங்க என்ன சொல்லணும் அப்ளிகேஷன் டெவலப்பர்ட்ட, நீங்க எவ்ரி பேட்ச் 5,000 பேட்சா ஒரு கமிட். பண்ணணும். ஆமா. ம். ஓகே. அடுத்து, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிளாக்கிங் செஷன் ஐடி? இந்த ஒரு பிளாக்கிங்கை மானிட்டர் பண்றப்ப பிளாக்கிங் செஷன் ஐடியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி மூலமா தான் எங்க பிளாக்கிங் நடக்குது, யாரை யார் பிளாக் பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இது எப்படி பாப்பீங்கன்னா, SP_Q2 அப்படிங்கிற இது மூலமாவும் பார்க்கலாம். இந்த இருக்குல்ல பிளாக் பை, இப்படியும் பார்க்கலாம். இப்ப இங்க ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. ஏன் 50க்கு அப்புறம் வரோம்னா, 50 வரையும் சிஸ்டம் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வர்றதுதான் யூசர் ப்ராசஸ். இப்ப இங்க ஒரு நம்பரு இங்க 54 இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த 54 வந்து இந்த 51 நடக்க விடாம 54 பிளாக் பண்ணுது. அப்ப 54 என்னன்னு பார்த்துட்டு நான் கில் பண்ணணும். கில் 54னா அது ஓடிடும். அப்புறம் 51 ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிடும். இது இந்த டிஎம்இ வழியாவும் நீங்க அதை பார்க்கலாம், பிளாக்கிங் செஷன் ஐடியா. அடுத்து, வாட் ஹேப்பன்ஸ் டு ஏ பிளாக்டு செஷன் ஆஃப்டர் த பிளாக்கிங் செஷன் இஸ் கில்ட் அண்ட் த ரோல் பேக் இஸ் கம்ப்ளீட். இப்ப நான் சொன்னதே தான், இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல அதே தான் அது. இந்த பிளாக்டு செஷன் வந்து என்ன ஆகும்னா, SP2. அந்த பிளாக்கிங் செஷனை தான் நம்ம வந்து கில் பண்ணிட்டோம்ல. அப்ப என்ன ஆகும், பிளாக்டு செஷன் வந்து ரெஸ்யூம் ஆயிரும். ரெஸ்யூம் ஆகி அந்த பிளாக்டு செஷன் நம்ம வந்து பிளாக்கிங் செஷன் நம்ம கில் பண்ணா ரோல் பேக் முடியுதுல்ல. அந்த பிளாக்கிங் செஷனோட ரோல் பேக் முடிஞ்ச உடனே இங்க வந்து ரெஸ்யூம் ஆயிரும் பிளாக்டு செஷன். பிளாக்டு செஷனு பிளாக்கிங் செஷன் கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. பிளாக்டுனா யாரால பிளாக் பண்ணப்பட்டவர், பிளாக்கிங்னா யாரு வேலையை செய்ய விடாம தடுக்கிறவர். பிளாக்டுங்கிறவர் பாதிக்கப்பட்டவர், பிளாக்கிங்கிறவர் பாதிப்பை ஏற்படுத்துறவர். ரெண்டுக்கும் பிளாக்டு பிளாக்கிங் அந்த இடி ஐஎன்ஜி மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகும். அது குழப்பிக்க வேணாம். இப்ப இந்த உடனே எஸ்பி எ- ஹூட் என்ன ஆக்டிவ் கொடுக்கலாமா? என்ன கார்த்தி? எஸ்பி ஹூட் எஸ்பி ஹூட் ஆக்டிவ் கமாண்ட். இந்த பாருங்க, நான் எஸ்பி ஹுட் ஆக்டிவ் கொடுக்கலன்னா எவ்வளவு வருது பாருங்க, 105 ரோஸ் வருதா கீழே பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நான் ஆக்டிவ் கொடுக்குறேன்னா எத்தனை ரோஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. 74 ரோஸ் ஒண்டி தான் வருது பாருங்க. உங்களோட ஆக்டிவ் செஷன் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இல்ல ஏதாவது ரொம்ப ஆய்வு பண்றீங்க எதனால பிரச்சனை அப்படின்னா அப்ப நீங்க ஆக்டிவ் கொடுக்காம இருந்தாதான் தெரியும். ஒட்டு மொத்தமா நீங்க வந்து ஆய்வு பண்றப்ப ஆ எல்லாமே கம்பைண்டா வேணுமோ? வெறுமனே கொடுக்க தேவையில்லை. கொடுக்கணும். இல்ல வெறும் ஆக்டிவ் சரி. மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க வெறும் ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்றதுக்கு. சரி, ஆமா சரி, ஆமா சரி. ஆமா. இவ்வளவுதான். இது நான் ஷேர் பண்றேன், பாத்துக்குங்க. இந்த புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்க எனக்கு அந்த மெயில் ஐடி நோட் பண்ண மட்டும் நினைக்கிறேன். எனக்கு கிளாஸ் முடிஞ்சவொடனே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க வாட்ஸ்அப்ல 1 to 1. நம்ம வந்து எப்படி லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கீழ் எஸ்பிஐடி சம்பந்தமா குயிஸ் பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து ஒரு டெட்லாக்கு, அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். டெட்லாக் ப்ராசஸ். டெட்லாக் அப்படின்னா என்ன, ஏதாவது அர்த்தம் புரியுதா? டெட்லாக்னா என்னவா இருக்கும், ஏதாவது புரியுதா?
டெட்லாக்ங்கிறது ரிலீஸ் பண்ண முடியாம ம் ஒண்ணு இன்டர் கம்யூனிகேட் பண்ணிடுறது. ம் ஆக்சுவலா ஒரு ஆப்ரேஷன் ஆகும்போது லாக் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு ரிசோர்ஸே மல்டிபிள் இது வந்து கேட்ச் பண்ணும்போது டெட்லாக் ஆயிடுது சேம் டைம். அதுதான். அப்போ ஸ்டோரியாவே பார்ப்போம், உங்களுக்கு புரியும் நல்லா. நான் டெட்லாக் அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷன் மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் கதைக்கு போயிடுறேன். டெட்லாக் இன் எஸ்கியூஎல் இஸ் ஏ சிச்சுவேஷன் where two or more database transactions are unable to proceed because they are waiting for the other to release a resource such as row or a table, creating a circular dependency. ஒரு லூப் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சினாரியோவில் என்ன நடக்கும்னா எந்த வேலையுமே நடக்காது. நோ டிரான்சாக்ஷன் கேன் கண்டினியூ லீடிங் டு த டேட்டாபேஸ் சிஸ்டம் டிடெக்டிங் அண்ட் ரிசால்விங் இட் பை டெர்மினேட்டிங் ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷன். இது என்ன பண்ணும், ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகாமே இன்னொரு டிரான்சாக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ரிசோர்ஸ் கொடுக்கறதுக்காக. இதுதான் டெட்லாக் அப்படிங்கிறது சுச்சுவேஷன். மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு டேபிள ஆக்சஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லலாமா? ஆமா ஆமா, அப்படியே கதைக்கு வர்றேன். இந்த படத்தை என்ன பார்த்துக்குங்க, நான் கதை சொல்லி முடிச்சோன்னு புரியும். ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி. ப்ராசஸ் ஏ வந்து டேபிள் ஏல ஏதோ ஒரு வேலை பண்றாரு, அதனால லாக் ஆயிருக்கு. ப்ராசஸ் பி வந்து டேபிள் பில ஏதோ ஒரு வேலை பண்றாரு, லாக் ஆயிருக்கு. அந்த வேலை முடிஞ்சோன்னா லாக் ரிலீஸ் ஆயிரும். இப்ப டேபிள் ஏ என்ன பண்றாரு, இந்த டேபிள் பியை வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, எனக்கு பில இருந்து கொஞ்சம் தகவலை கொடுப்பான்னு. ப்ராசஸ் பி என்ன பண்றாரு, ப்ராசஸ் பிங்கிறது ஒரு யூசர்னு நினைச்சுக்கோங்க, ப்ராசஸ் ஏங்கிறது இன்னொரு யூசர். இப்ப இவர் வந்து ஒரு கார்த்தி ஒரு தினேஷ்னு வச்சுங்க. இப்ப கார்த்தி வந்து டேபிள் ஏல ஏதோ ஒரு வேலை பண்றாரு, தினேஷ் வந்து டேபிள் பில ஏதோ ஒரு வேலை செய்யறாரு. இப்ப கார்த்திங்கிறவர் டேபிள் பிலையும் போய் ரெக்வஸ்ட் பண்றாரு, எனக்கு கொஞ்சம் டேட்டா கொடுப்பான்னு. தினேஷும் டேபிள் ஏல போயிட்டு ஒரு ரெக்கார்டை கேட்கிறாரு. என்ன ஆகும், இவரு இவரு இங்க வேலை செய்யறதுனால இதோட இந்த டேபிள் இவருக்கு கிடைக்காது, வெயிட்டிங்லயே இருக்கும். தினேஷ் வந்து டேபிள் பில வேலை செய்யறதுனால இந்த டேபிள் பியோட ரெக்கார்டு வந்து கார்த்திக்கு கிடைக்காது, வெயிட்டிங்லயே இருக்கும். இந்த மாதிரி சுத்திக்கிட்டே லூப்லயே இருக்கிறது தான் டெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அந்த கதையை உங்களுக்கு சொன்னோம்னா நல்லா புரிஞ்சிடும். ஒரு நாள் எஸ்கியூஎல் நகரத்தில் இரண்டு நண்பர்கள் அருண் மற்றும் பாலா ஒரு வேலை செய்ய போனார்கள். அருண் ஒரு அறைக்குள்ளே புகுந்தார், அங்கு ஒரு புத்தகத்தை எடுத்தார். இது வந்து ஒரு ரோ அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம டேட்டா பேஸ் வெளியில பார்த்தோம்னா அந்த புத்தகங்கிறது ஒரு ரெக்கார்டு, ஒரு ரோன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல பாலாங்கிறவர் இன்னொரு வேறு அறையில இருந்த இன்னொரு புத்தகத்தை எடுத்தாரு. ரெண்டு பேருமே வெவ்வேறு அறையில உள்ள புத்தகத்தை தான் எடுக்கிறாங்க. இப்ப இப்ப அருண் சிந்திச்சாரு, நான் வந்து பரீட்சையில பாஸ் ஆகணும்னா இந்த பாலா எடுத்த புத்தகமும் எனக்கு வேணும் அப்படின்னு சிந்திக்கிறாரு. அதே மாதிரி பாலா என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னா அருண் வச்சிருக்கிற புத்தகம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அருண் என்ன பண்றாரு, நான் பாஸ் ஆகாம விட மாட்டேன், நீ மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. பாலா என்ன நினைக்கிறாரு, நீ எனக்கு கொடு, நான் விட மாட்டேன் அப்படின்னு இவரும் அந்த புத்தகத்தை கேட்கிறாரு. ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே பரீட்சையில பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புத்தகத்தை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் டெட்லாக். இந்த கதை உங்களுக்கு புரியுதா? இப்போ கிளியரா இருக்குது. இப்ப எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும்னா, இந்த சூழ்நிலையை சரி செய்யணும்ல. இப்ப என்ன பண்ணும்னா, சிஸ்டம் என்ன செய்யும்னா, ஏதாவது இருவரும் வேலை செய்ய முடியாம இருந்தா எதுவுமே ஒரு பயனே இருக்காதுல்ல. அப்ப என்ன ஆகும், யாராவது ஒரு ஆளை ரோல் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரும், வெளியே அனுப்பணும்ல. அப்பதான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்ப என்ன பண்ணும் எஸ்கியூஎல் சர்வர், சீக்கிரம் முடிக்கக்கூடிய ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனை வச்சு ஒருவரை தியாகம் பண்ணி விட்டுரும். அதுதான் டெட்லாக் விக்டிம். ஒருத்தரை புத்தகம் எடுக்க விடாம இன்னொருத்தரை புத்தகம் எடுக்க வச்சிரும், இன்னொரு புத்தகத்தை பாஸ் பண்ற மாதிரி. அப்ப என்ன ஆகும், ஒருத்தர் பலிகடா வர்றாருல, அவர் வந்து அருணா இருக்கலாம் இல்ல பாலாவா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் எஸ்கியூஎல் சர்வர் விட்டுரும். ஏன்னா எஸ்கியூஎல் சர்வருக்கு என்னன்னா, எனக்கு வேலை நடக்கணும், நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல
இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனே நடக்க மாட்டுது என்ன கார்த்தி. ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு மினிமம் டிரான்சாக்ஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருது. ஆமா, ப்ரியாரிட்டி அது ஒன்னு. அது நம்மளாவே டிஃபைனும் பண்ணிக்கலாம், நம்மளும் டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம அது அந்த ஓகே. சிமுலேஷன் ப்ரியாரிட்டி ஒன். பண்றப்ப பார்ப்போம் அது எப்படின்ட்டு. ம். ம். இப்போ நீங்க வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வரை டிஃபைன் பண்ணி யாராவது ஒரு ஆளை காலி பண்ணி விட்டுரும். அப்ப இன்னொரு ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும் பாருங்க. இப்ப ரெண்டு ஆமா, ஆமா. பேருமே இது ஒரு டிரான்சாக்ஷனு, இது ஒரு டிரான்சாக்ஷனு. இந்த டிரான்சாக்ஷன் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்க வெயிட்டிங்ல இருக்கு, இந்த டிரான்சாக்ஷனை இன்னொருத்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த டிரான்சாக்ஷன் இதுக்கும் இப்ப கிரீன்ல இருக்கிறது ஸ்கை இது ப்ளூக்கும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப ரெண்டுமே நடக்காம இருக்கிறப்ப எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும், யாராவது ஒரு ஆள் டெட்லாக் டீம் ஆக்கி துரத்தி விட்டுரும், இன்னொருத்தரோட வேலை முடிஞ்சிடும். அப்ப டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ் ஆயிரும், இன்னொரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிரும். நம்ம ரியல் டைம்ல ப்ராசஸ் ஐடி கில் பண்ணும்போது ஒரு யூசர் தான் கில் ஆவாருல்ல. கில்லுங்கிறது வேற. கில்லுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கில்லிங் தான் நபர், ஒரு சொல்லணும். கூட்டத்துல இருக்கீங்க, வரிசையா ஆமா, நிக்கிறாங்க. ஆமா. ஒருத்தர் மட்டும் நடுவுல ஏதோ குடிச்சிட்டு தகராறு பண்றாரு, அதனால அடுத்தவங்க பின்னால இருக்கவங்க முன்னால போகாம நிப்பாட்டம் பட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க, கூட்டம் பெருசாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ப அந்த ம். பிரச்சனை பண்றவரை வெளியில நம்ம தூக்கணுமா இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் கில்லு. கில்லு வேற, டெட்லாக் வேற. இல்ல இப்ப கில்லுங்கிறது ஒரு டெட்லாக் பிரச்சனை பண்ற ரிசோர்ஸ் டெட்லாக் நம்ம தள்ளி விடுறதுதான் கில்லு. டெட்லாக்குங்கிறது இப்ப இப்ப அந்த கதைக்கே வந்தீங்கன்னாலும் டெட்லாக் பாத்தீங்கன்னா லூப்ல சுத்தம். இன்னொருத்தர் கொடுத்தாதான் இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே சார்ந்திருப்பாங்க. ம். இந்த கதை ஓகே தானே? அப்படியே நான் இதுக்கு போயிடலாம், சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். இது அப்படியே டெஃபினேஷன் திருப்பி பார்க்குறோம். A deadlock in SQL server is a situation where two or more database transaction are unable to proceed. நம்ம கதைப்படி டூ ஆர் மோர் டிரான்சாக்ஷன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஆகணும், இன்னொரு டிரான்சாக்ஷன் வாழலாம். ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஈச் வெயிட்டிங் ஃபார் த அதர். இன்னொருத்தங்களுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா டு ரிலீஸ் ஏ ரிசோர்ஸ். நம்ம கதைப்படி புக்கு தான் ரிசோர்ஸ். ஆனா எஸ்கியூஎல் சர்வர்ல அது ஒரு ரோவா இருக்கலாம், இல்ல டேபிளா இருக்கலாம். இது மாதிரி வெயிட் பண்றதுனால என்ன ஆகும், ஒரு லூப்பா சர்க்குலர் டிபெண்டன்சி கிரியேட் ஆயிரும். இதுதான் டெட்லாக் சினாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன நடக்கும்னா எந்த வேலையும் நோ டிரான்சாக்ஷன் கேன் கண்டினியூ. இப்ப என்ன பண்ணும்னா எஸ்கியூஎல் சர்வர் கண்டுபிடிச்சு ஏதாவது ஒன்னு போட்டு தள்ளிடும், டெர்மினேட் பண்ணி விட்டுரும். அந்த டெர்மினேட் ஆகிறது தான் டெட்லாக் விக்டிம் அப்படின்னு சொல்லப்படுவார். இப்போ இது இப்போ a deadlock occurs when two or more transactions are in a state where each transaction holds a lock on one resource and is waiting to acquire a lock on the resource held by the other, causing a cycle of dependencies that cannot be resolved. இப்போ நம்ம சொன்ன கதை தான், ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொன்னுக்கும் அந்த இன்னொரு டிரான்சாக்ஷன் இதுக்கும் வெயிட் பண்றது தான். இந்த டிரான்சாக்ஷன் ஒன்னுங்கிறது டிரான்சாக்ஷன் டூக்கும், டிரான்சாக்ஷன் டூங்கிறது டிரான்சாக்ஷன் ஒன்னுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிளா டிபெண்டன்சி கிரியேட் ஆகி ரிசால்வ் ஆகாமே கிடக்கும். அதுதான் டெட்லாக்ங்கிறது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை வந்து இது வந்து உறுதிப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதையும் ரிசால்வ் பண்ணி விட்டுரும். என்னன்னா ஏதாவது ஒன்னு ரோல் பேக் ஆக்கி விட்டு டெர்மினேட் பண்ணி விட்டுறது இல்ல, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரேடேஷன் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இன்னொருத்தர் இவருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோல் பேக் ஆகும். அப்ப உங்களோட டிரான்சாக்ஷன் டிலே ஆகும். அது மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னா அது ரோல் பேக் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். அப்ப ரோல் பேக் ஓவர் ஹெட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க ஏதாவது பிரச்சனையை நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பெரிய கொரியில அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதை டீபக் பண்ணி பிரச்சனையை சரி பண்ணலாம், வரவிடாம தடுக்கிறது கொரியில.
இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இந்த யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லாக் ஆகுது பாருங்க. இதுதான் அருண் செய்யற வேலை. ஒரு புத்தகத்தை எடுத்தாரு அவர் ரூம்ல, அதுதான் இது. இது பாலா செய்யற வேலை. இதே பாலா அருண் செய்யற வேலையில போயிட்டு எனக்கு புத்தகத்தை கொடு அப்படின்னு சொல்றதுதான் இந்த அப்டேட். இந்த கதைப்படி நான் சொல்றேன். நம்ம இத சிமுலேட் பண்ணி செஞ்சு பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசோலேஷன் லெவலை நம்ம செட் பண்றது மூலமா இந்த டெட்லாக் பிஹேவியரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இவரை கொல்லு, அவரை கொல்லு, இதை வர விடாம தடு அப்படின்னு சொல்லி ப்ரிவென்ட் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா, இந்த பேர்லயே இருக்கு பாருங்க, ஐசோலேஷன் லெவல். ஐசோலேஷன் லெவல்னா இந்த கூட்டமா போறப்ப ஒரு தேட்டருக்கு டிக்கெட் வாங்க போறப்ப வரிசையா கியூவா நின்று வாங்குறதுக்கும் அந்த வரிசையே இல்லாம கூட்டமா போய் டிக்கெட் வாங்குறது வித்தியாசம் இருக்கா? கூட்டமா எந்த கியூமே இல்லாம வாங்கினீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நகராது, எல்லாருமே பின்னிட்டு கிடப்பாங்களா இல்லையா? அதே கதை தான். அதே கியூ வச்சு போனீங்கன்னா ஐசோலேஷனை சொல்ல முடியும்ல. பிரிக்கிறது தானே ஐசோலேஷன். அது மாதிரி உங்களோட வேலைய ஐசோலேட் பண்ணி செய்ய வைக்கிற லெவலை நீங்க செட் பண்றது மூலமா இந்த டெட்லாக்கை நீங்க தடுக்கலாம். அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இதை டிடெக்ட் பண்ணி ஏதாவது இதை கொல்லு, அதை ரோல் பேக் பண்ணு அப்படிங்கிறத நீங்க எஸ்கியூஎல் சர்வர் மூலமா நீங்க இதை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்டிமிஸ்டிக் கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு யூஸ் கேஸ்ல என்ன பண்ணோம்னா, எந்த ரிசோர்ஸையும் லாக் பண்ணாம கடகடன்னு அந்த வேலையை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். அது மூலமாவும் நீங்க இந்த டெட்லாக்கை மினிமைஸ் பண்ணலாம். ஆனா நம்மளோட கதைப்படி பாத்தீங்கன்னா, அருண் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டாரு, பாலா வந்து இன்னொரு புத்தகத்தை எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்ப அருண் எடுத்த புத்தகத்தை தான் பாலா எடுக்கிறது திருப்பி கேட்கிறாரு, நான் பாஸ் பண்ணப்பா அந்த புத்தகத்தை எனக்கு கொடுப்பான்னு. அதே மாதிரி பாலாவும் அருண் எடுத்த இன்னொரு புத்தகத்தை எனக்கு வேணும்ப்பா பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அங்க என்ன நடக்குது? லாக் நடக்குது. ரெண்டு பேருமே ஒரு ஒரு புத்தகத்தை எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குன்னு. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் லாக் பண்ணாம வேலையை முடிச்சு விட்டு பின்னால ஏதாவது கான்ஃபிளிக்ட் வருதுன்னா செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது நம்ம சொன்ன மாதிரிதான். எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும், டெட்லாக்கை கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை டெர்மினேட் ரோல் பேக் பண்ணி விட்டுரும். இது எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லாக் கன்டென்ஷனை குறைக்கிறது மூலமா, வரிசையா எப்படி கியூ கட்டி நிக்கணும்னு சொன்னால அது மாதிரி டேபிள் ரோஸை அக்சஸ் பண்றது வந்து கன்சிஸ்டண்டான ஒரு ஆர்டர் முறையா நீங்க வந்து அக்சஸ் பண்றது மூலமா உங்களோட வேலையை டக்குன்னு முடிச்சுக்கிட்டு வெளியேற மாதிரி உங்களோட கொரி இருக்குன்னு வச்சுங்களேன் ஃபாஸ்டா, அந்த உங்களோட டிரான்சாக்ஷன் டைம் கம்மியா தானே இருக்கும். அப்ப போறீங்க ஒரு ஆஃபீஸுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, டக்குன்னு என்ன வேலையோ அந்த வேலைக்கு டேரக்டா அந்த கவுண்டர்கிட்ட போயிட்டு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கூட்டம் குறையுமா இல்லையா? அதே தான் ரெடியூசிங் டிரான்சாக்ஷன் டைம். இது மூலமா இதெல்லாம் நம்ம வந்து டெட்லாக்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு ரிசால்வ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கலாமா? எப்படி ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல டெட்லாக் எப்படி உருவாக்கி அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நான் என்ன பண்ண போறேன், ஒரு டிபியில டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல கொஞ்சம் டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 2 செஷன் ஓபன் பண்றேன். ஒரு செஷன் அருணுக்கும் இன்னொரு செஷன் பாலாவுக்கும் நம்ம கதைப்படி. இப்ப 2 பேரும் இன்னொரு செஷனுக்கு வெயிட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண போறேன். அப்பதானே டெட்லாக் வரும். இப்ப இந்த டெட்லாக் வந்தது இங்க எஸ்கியூஎல் சர்வர் லாக்ல வர்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு ஒரு ட்ரேஸ் லாக் நம்ம எனேபிள் பண்ணணும், அப்பதான் அங்க வரும், இல்லைன்னா வராது. இது வந்து இன்னொன்னு எக்ஸ்டெண்டட் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அது மூலமாவும் பார்க்கலாம். செஞ்சு பார்க்கலாமா? 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அது வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு டிபில நீங்க கிரியேட் பண்ணலாம். என்னோட சாம்பிளுக்கு நான் 10 டிபிலே கிரியேட் பண்றேன். யூஸ் 10 டிபி. இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கா, இல்லை அப்படின்னா இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப்,
பிரைமரி கீ, காலம் நேம், டேட்டா டைப், லென்த். இது டேபிள் கிரியேட் பண்றதுக்கு. ஒரு டிவியை கிரியேட் பண்ணிடுவோம், டெட்லாக் டெஸ்ட் அப்படின்னு. கண்ட்ரோல் என். நான் என்ன பண்ண போறேன், டெம்டிபில கிடையாது, அதை கமெண்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் சின்னா கமெண்ட் பண்ற ஷார்ட்கட் கீ. இல்லை அப்படின்னா டபுள் ஹைஃபன் போட்டீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். இப்போ இப்படியே ரன் பண்ணா இது ரெண்டு ரன் ஆகாம தான் ரன் ஆகும் எக்ஸிக்யூட் கொடுத்தா. ஏன்னா நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெட்லாக் டெஸ்ட்ல போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்றேன், எந்த டேபிளுமே இல்லை கரெக்டா. இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் ஆயிடுச்சு. இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா. நான் வந்துச்சு பாருங்க நம்ம கிரியேட் பண்ண டேபிள். இப்போ நான் ஒரு ரெண்டு ரெக்கார்டு இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம், வேல்யூஸ், ஒரு ரெக்கார்டு. ஐடிங்கிறது 1, நேம்ங்கிறது அலைஸ். ஐடிங்கிறது 2, பாபுங்கிறது நேம். ரெண்டு ரெக்கார்டு இன்செர்ட் பண்றேன். ரெண்டு ரெக்கார்டு இன்செர்ட் ஆயிடுச்சு. இன்செர்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போமா. இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்ப உங்களோட ஸ்டெப்ஸ் என்ன, டேபிள் கிரியேட் பண்றோம், ரெண்டு செஷன் ஓபன் பண்ணோம்ல, அந்த வேலையை தான் இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு டிரான்சாக்ஷனை பிகின் மட்டும் தான் பண்றேன், நல்லா பாருங்க. ஆரம்பிக்க மட்டும் தான் பண்றேன். அப்டேட், இந்த டேபிள் அப்டேட் பண்றேன். செட் நேம் ஈக்குவல் டு செஷன் 1, வேற ஐடி ஈக்குவல் டு 1ன்னு நான் அப்டேட் பண்றேன். எது செஷன் 1ல, இது செஷன் 1ன்னு நான் வச்சுங்க. சரி, இது பழசே காப்பி ஆகி வருது. இது செஷன் 1. ஓகே, இப்ப நம்ம செஷன் 2 ஒன்று ஓபன் பண்ணிக்கோமா. எஸ்எஸ்எம்எஸ் SQL Server Management Studio இங்கே பண்ணலாம். இது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப உங்களுக்கு புரியாது, அதனால சர்வர் நேமு அதே தான், நம்ம 3ல தான் இருக்கும், அதனால மாத்தல. என்கிரிப்ஷன் ஆப்ஷனல், ஆத்தென்டிகேஷன், விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனு, யூசர் நேம் வந்து என்னோட பேர்ல உள்ளது. கனெக்ட் கொடுத்துட்டேன், கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்க இந்த டேட்டாபேஸ் தானே போனோம், டெட்லாக் டெஸ்ட். அதை போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி. இது செஷன் 2 நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, நம்மளோட கதைப்படி இதுதான் செஷன் 2. அந்த யூசர் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு, ஆனா கமிட் கொடுக்கல. இன்னும் அது நான் லாக்ல தான் இருக்கும் ஆக்சுவலா இல்லைங்களா? ரன் பண்ணோம்னா அப்படிதான், கமிட் கொடுக்கல. இன்னும் நான் ரன்னே பண்ணல. ஆமா, அண்ணா கமிட் கொடுத்தா லாக் ரிலீஸ் ஆயிடும். ம், கமிட் கொடுத்தா லாக் ரிலீஸ் ஆயிடும் இல்லைங்களா? ஆமா ஆமா, கரெக்டா சொல்றீங்க. ஆமா, இப்ப ஏன் கமிட் ம். கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பெருசா ரன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்ப ரொம்ப டைம் எடுக்கும்ல. ஆமா, டெட்லாக் பண்றதுக்காக கமிட் கொடுக்கல. ஆமா ஆமா டெட்லாக் சேம். ஆமா, ஆக்சுவலா கம்பெனில அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கமிட் ஆகுறதுக்கு முன்னால அவ்வளோ நேரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், டிரான்சாக்ஷன் ரொம்ப லாங்கா. அந்த டைம்ல இன்னொரு செஷன்ல வந்து பண்றப்ப டெட்லாக் வரும்ல, அது மாதிரி சிமுலேட் பண்றதுக்காக. ஓகே. இப்போ நம்ம ரெண்டு செஷன் இருக்கு. ஓகே, நம்ம ரெண்டு செஷனு. இப்போ இந்த செஷனை நான் ரன் பண்ண போறேன், ஆனா கமிட் பண்ணல. இங்கேயும் ரன் பண்ண போறேன். இப்போ இது ஒரு யூசர், இது ஒரு யூசர். இப்போ இங்க தான் வந்து ட்ரிகர் டெட்லாக் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் கொண்டு வர போறேன். நான் என்ன பண்ண போறேன், செஷன் 1 இருக்குல்ல, அங்க போயிட்டு இது மட்டும் ரன் ஆயிருக்கு. அங்க போயிட்டு இந்த கொரியை நான் ரன் பண்ண போறேன். அது மாதிரி இந்த செஷன் 2ல இது ரன் ஆயிருக்குல்ல, அங்க போயிட்டு இந்த கொரியை நான் ரன் பண்ண போறேன். இப்ப நல்லா கவனிங்க, செஷன் 1ல ஐடி 1 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, லாக் பண்ணி வச்சுட்டு அவர் வேலை பண்றாரு.
செஷன் 2ல ஐடி 2 ரெக்கார்டு எடுத்து வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெட்லாக் கொண்டு வரதுக்காக செஷன் 1ல இதுக்கு அப்புறமா இந்த ஐடி 2 இருக்கிற ரெக்கார்டை கால் பண்ணி நான் இங்க ரன் பண்ண போறேன். இந்த இடத்துக்கிட்ட, இந்த இதுக்கும் கீழே இந்த இடத்துக்கிட்ட இங்க நான் என்ன ரன் பண்ண போறேன், செஷன் 2ல ஐடி 1 இருக்கிற மாதிரி. இப்ப இவர் வந்து இங்கேயும் இந்த செஷன் 2ல இருக்கிற ரெக்கார்டு வந்து இவருக்கு தேவைப்படுது, செஷன் 1ல இருக்கிற ரெக்கார்டு செஷன் 2க்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்காக நான் அப்படி பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணோம், சுத்தி சுத்தி பார்க்கும், சர்க்குலர்ல சுத்திக்கிட்டே இருக்கும், காத்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு செஷனை வந்து டெட்லாக் எரர் வச்சு விக்டிம் ஆக்கி விட்டு கொன்றோம். இப்ப இந்த மாதிரி தகவல்லாம் எனக்கு வந்து மாதிரி டெட்லாக் வந்துருச்சு அப்படின்னு தெரியுது, ஆனா லாக் ஆகலை அப்படின்னா இது வந்து இந்த ஐடியை நீங்க எனேபிள் பண்ணணும். ட்ரேஸ் ஃபிளாக் 122ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா டிபிசிசி ட்ரேஸ் ஆன் 12222,1 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா குளோபலா எனேபிள் ஆயிரும். சரி, டிபிசிசி ட்ரேஸ் ஆன் 12222,1 இங்க வந்து இப்போ நான் ரன் பண்ண போறேன். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது திருப்பி நம்ம என்ன அப்படின்னா ஆஃப் பண்றது டிபிசிசி ட்ரேஸ் ஆஃப் 12222-1. சரி, ட்ரேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி ஆன் பண்ணாதான் டெட்லாக் இதுல வரும். ஓகே, எரர் ஆகல, இல்லைன்னா வராது. இப்போ அடுத்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ செஷன் 1 தானே இது. ஓகே, இது செஷன் 1, இது இது செஷன் 2 அது. சரி, இது செஷன் 1 கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது செஷன் 1, இது சரி, 4 இது இருக்கா? நிறைய செஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் அதை செஞ்சு பார்த்தது இருக்கு. அது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ண மாத்திருந்தேன். நம்ம புதுசாகவே ஒரு செஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என்ன கொடுத்தா நியூ query, அது ஷார்ட்கட் மாதிரி, அது ஷார்ட்கட் கீ. இல்லைன்னா நீங்க அந்த டிபியில போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ queryன்னு போகலாம். நம்ம என்ன டிபியில் ஒர்க் பண்றோம், டெட்லாக் டெஸ்ட் தானே. ஓகே, இதுதான் மரணம். என்ன பண்ண போறோம், ஒரு டிரான்சாக்ஷனை பிகின் பண்ண போறோம். இந்த டேபிள்ல போயிட்டு செஷன் 2ங்கிறத நான் அப்டேட் பண்றேன். யாருக்குன்னா 2ன்னு இருக்கிற ரெக்கார்டுக்கு. 2க்குங்கிறது பாப்னு இருக்கிற ரெக்கார்டு. பாப்